ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின்ஸ் எது பெஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். டாப் ரேட்டட் எந்தெந்த மிஷின்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த மிஷின்லாம் நல்லா இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இப்போ நீங்கள் ஒரு மிஷின் வாங்க போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே, ஒரு மிஷின் வாங்க போகிறேன்னா நான் எதெல்லாம் கவனிப்பேன், எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்பேன், எந்தெந்த மாடல்லாம் பார்ப்பேன் அப்படின்றது தான் நான் இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப் ரேட்டட் ஸ்விங் மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு எதுனா ஜுக்கி. இந்த ஜுக்கி பிராண்டு வந்து நல்ல ஃபேமஸான பிராண்டுங்க. இப்போ கரண்ட் சினாரியோவில் நிறைய பேர் இந்த பிராண்டை தான் வாங்குகிறாங்க. ஏன்னா அது வந்து நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல யூஸஸும் நல்லா இருக்குது. அதோட ஃபோட்டோஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பிரதர் ஸ்விங் மிஷின்ஸ். வந்து இந்த கார்மெண்ட்ஸில் இந்த 4 மிஷினுமே வந்து கார்மெண்ட்ஸில், அப்புறம் இந்த ஃபேஷன் டிசைனர்ஸ்லாம் நிறைய ட்ரெஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கே 10 ப்ளவுசஸ், 20, 50 அந்த மாதிரி அதிகமாக நிறைய எம்ப்ளாயிஸை வச்சு அந்த நிறைய ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மிஷின்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரதர் ஸ்விங் மிஷின் வந்து 20,750 வருது. நெக்ஸ்ட்டு வந்து உஷாவும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. அதுக்கு கம்பெனிஸில் ஃபேஷன் ஸ்டைல்ஸ்லலாம் உஷா பிராண்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது ஜாக், 24,999. இப்போ இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கன்ஃபார்ம் யுவர். இப்போ உங்களுக்கு என்ன நீடு இருக்குது, கன்ஃபார்ம் யுவர் என்னன்னு சொல்ல வரேன்னா, கன்ஃபார்ம் யுவர் நீடு ஸ்பெசிஃபிக். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான்ப்பா பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, நிறைய ஃபீச்சர்ஸு எல்லாமே இந்த 4த்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேட்டர்ன்ஸு அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து பிரதர் வாங்கணும் அப்படின்னா அதில் போய் ஃபீச்சர்ஸை பாருங்கள். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கா, இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மிஷின் வாங்குங்க. இப்போ இதில் எந்த மிஷின் நீங்கள் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதா. இப்போ யூஸ் ஆகாத மிஷினையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே வந்து ஹை பட்ஜெட் மிஷின் தான். அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் மாறவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மிஷினாக சூஸ் பண்ணி வாங்கணும், ஓகேங்களா. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பார்க்கணுன்னா, ஸ்பெசிஃபிக் நீடு. இப்போ எனக்கு வந்து ஸ்டிச் தான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜுக்கி வாங்கலாம். ஜுக்கியில் போய் பார்த்துட்டு அந்த ஃபீச்சர்ஸில் எனக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து பிடிக்கல, அது வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம உஷா. இந்த எல்லா பிராண்டையுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் எல்லா பிராண்டையுமே செக் பண்ணி எல்லாத்துலேயும் ஸ்டிச் எப்படி போடுது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நீங்கள் மிஷின் வாங்கணும். எடுத்தவுடனே நாங்கள் ஜுக்கி தான் வாங்குவோம், இல்லை பிரதர்ஸ் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை போய் வாங்குங்க. அப்படி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த 4 பிராண்டுமே வந்து எல்லா கார்மெண்ட்ஸ்லேயும், எல்லா ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ்லேயும் யூஸ் பண்ணுற பிராண்ட் தான். ரெக்குயர்மெண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேங்களே, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் அந்த மிஷினை வாங்குகிறோம். அந்த ஃபீச்சர் அதில் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ ஜஸ்ட்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க போகிறேன்ப்பா, எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி தர போகிறேன் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஜுக்கி மிஷின் வாங்கினாலே போதும். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் மிஷின்ஸில் முடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜுக்கி மிஷினில் 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு இந்த 4 மிஷினுமே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப்பபிலிட்டி. இப்போ இது எல்லாமே டைம் வேரியேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸில் முடியுதுன்னா இது 1.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி. இது எல்லாம் நான் வந்து எக்ஸாக்டாக சொல்ல, ஆனால் இது எல்லாமே டைம் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து
அது வந்து நான் 4 பிராண்டையும் பாருங்கள். பிராண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, எந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இல்லையா உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் வந்து நான் 20,000 தான்ப்பா வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிரதர்ஸ் மிஷின் வாங்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய கம்பெனிஸில் இந்த பிரதர்ஸ் மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது, நானுமே பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வால்யூம். இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, கார்மெண்ட்லலாம் வந்து தினமுமே நிறைய இதை ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 50 பண்ண 100 பண்ண போகிறோம், 500 பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, டெய்லர் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு இது வேரி ஆகும். உங்கள் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் நீங்கள் மிஷின் வாங்குறது அமையணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இப்போ சர்வீஸ் சென்டர். ஓகேங்களா, நீங்கள் இப்போ ஒரு மிஷின் வாங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதோட சர்வீஸ் சென்டர் இருக்கா. இப்போ ஜுக்கி வாங்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜுக்கியோட சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ். இப்போ வந்து நீங்கள் மிஷினை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினை வந்து சர்வீஸ் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டு தானேங்க. அது வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப தூரமும் போக முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டானது. அதனால் அதை நீங்கள் தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறதும் கஷ்டம். அதனால் சர்வீஸ் சென்ட்ரு இந்த 4 மிஷினு கிட்டக்க எந்த சர்வீஸ் சென்டர் இருக்கோ அந்த மிஷினை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ சர்வீஸுன்றது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை இப்போ மிஷினில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம், சர்வீஸ் தான் பண்ணுவோம். அப்போ இந்த சர்வீஸ் சென்டருன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் எந்த மிஷின் நீங்கள் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு அந்த மிஷினுக்கான சர்வீஸ் சென்டர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா, இல்லை உங்கள் கம்பெனிஸ் பக்கத்தில் இருக்கா, இல்லை கார்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கா. அந்த இப்போ நீங்கள் வந்து சில சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வந்து இப்போ உங்கள் கார்மெண்ட்லேயே வந்து பண்ணி தருவாங்க. நாங்களே வந்து பண்ணித்தரோம், டோர் ஸ்டெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பண்ணி தருவாங்க. அப்போ அது அந்த கனெக்ட் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும் எந்த மிஷின்ஸ் வாங்கினாலும். நான் வந்து பெஸ்ட்டு எம்ப்ராய்டரிங் மிஷின் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து சர்வீஸ் சென்டர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த மிஷின் வாங்குங்க. சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இல்லாத மிஷினை வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மை சஜஷன், இதுதாங்க லாஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்விங் மிஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து எது பெஸ்ட்டு மிஷின் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷின்ஸில் நான் என்னோடய சஜஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து நல்லாவே தைப்பேன், நான் வந்து இப்போ கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், டைப் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ணாலும் அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்ஸில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஜுக்கியில் வந்து 30,000 அந்த மிஷினு, இப்போ நீங்கள் செகண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 15,000 16,000 ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு மாறும். செகண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர்லலாம் வந்து 3 இயர்ஸ் மேலே ஒரு மிஷினை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனியில். ஓகேங்களா, திருப்பூருன்றது ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிஷினை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது நல்லா இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வந்து சேல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மிஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி செகண்ட்ஸ் மிஷின்ஸ்லாம் என்ன ரேட்டில் இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் ஒரு செகண்ட்ஸில் ஒரு நல்ல மிஷின் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாங்குங்க. ஒரு செகண்ட்ஸ் மிஷின் வந்து 5 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருந்ததுன்னா அந்த மிஷின் வாங்காதீங்க. ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 1 இயர் அந்த மாதிரி அந்த லிமிட்டுக்குள்ளே 1 இயர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஷினை வாங்கலாம்.
ஃபஸ்ட்டு அந்த மிஷினை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா செகண்ட்ஸ் மிஷினே நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நிறைய மிஷின்ஸ் வந்து செகண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்லாவும் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.